ஓம். இந்த 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். அர்ஜுனன் கேட்கிற கேள்விக்கு நல்ல பகவான் என்ன 3 வித பக்தர்கள் இருக்கிறாங்க. முதல்ல 4 வித பக்தர்கள் சொல்லியாச்சு. ஆனா இங்க வந்து 3 குணங்களின் அடிப்படையில் அவங்க எப்படி வணங்குறாங்கன்னா, சாத்விக மக்கள், நல்ல மக்கள் எல்லாம் என்ன பகவானை பலவித விதமா வடிவுகள், படிவங்கள், அப்புறம் என்ன பெயர்கள். பலவித பெயர்கள், பலவித 1008 நாமங்கள். லலிதா சாஸ்திரநாமம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1008ன்னு நம்ம எவ்ளோ ஒரு பேர் வச்சு, பகவான் பேர் வச்சு வணங்குறோம். அந்த நாமங்கள் சொல்றோம். அப்போ இந்த மாரியெல்லாம் வணங்குறது சாத்விக மக்கள். ஆனா, பணம் தான் வேணும். எனக்கு அதுதான் பெருமை குடுக்குது ன்னு நெனைக்கிறாங்க. கொஞ்சம் எளிமை வாழ்க்கை வாழ தெரிஞ்சாலும் மத்தவங்கள பார்த்து நம்மளும் இந்த மாரி இருக்கணும் நெனைக்கிறது. இல்லையா? அப்புறம் பணம் பணக்காரனா இருப்போம். பணக்காரனா இருப்போம். ஆனாலும் என்ன? இன்னும் கொஞ்சம் பணக்காரன் ஆகணும். அது எப்படி பயன்படுதுங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா பணக்காரன் ஆகணும். இதுல என்ன கிடைக்கிறது? அப்போ அவங்கலாம் ரஜஸ் குணம் உடையவங்க. இந்த மாரி எட்ச ரட்சர்களை தான் வணங்குவாங்க. அந்த மாரி எட்ச ரட்சர் தான் இப்போ இந்த குபேரர். குபேரர் வந்து இப்போ எல்லாம் ஒரு ஒரு ஹேப்பி நியூ இயர்ன்னு சொல்றபோது, அங்கேயும் குபேரன் வர்ற மாரி தான் அவங்க ஒரு இமேஜினேஷன் வச்சு, படம் எல்லாம் வந்து என்ன தயாரிச்சு அனுப்புறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆ ஒரு அமைதி தெய்வம் படம் வரும். இல்லாட்டி வேற எத்தனையோ தெய்வங்கள் படம் வரலாம். இப்போ குபேரன், குபே குபேர என்னன்னா என்ன அர்த்தம்? அழகே இல்லாதவன், என்ன அசுரருக்கு என்ன பிறகு தேவருக்கும் இடைப்பட்டவர்கள் இந்த மாரி இருக்கு. எட்ச ரட்சகள்ன்னு சொல்றது. வித்தேஷோ எட்ச ரட்சசாமின்னு விபூதி ஏகத்துல பகவான் சொல்வாரு. அதாவது வித்தேஷ வித்தேஷ வித்து ஈஷன்னு சொன்னா, இதுல வந்து என்ன செல்வத்திற்கு ஈஷன். ஆ அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல. குபேரன்கிட்ட கடன் பட்டாரு திருப்பதி பகவான் என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படியெல்லாம் ஏன்னா குபேரனுக்கு அவ்வளவு பணமாம். அவ அவருடைய படத்த நெறைய வச்சிருக்காங்க. அதோட பொம்மைய நெறைய பேர் வச்சுக்கிறாங்க இந்த காலத்துல. முந்தியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். முந்தி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த குபேர தெய்வம்லாம் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அந்த மாரியெல்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா, என்ன பணம், பணம் தான் தெய்வம் ஆயிடுச்சாம். அதனால இவங்கலாம் ரஜஸ் குணம் உடையவர்களுக்கு இவ்வளவுதான் புத்திங்கிறது அங்கே பகவான் காமிச்சிடுறாரு. இவங்கெல்லாம் பிரேதங்களை கூட வணங்குவாங்க. யாரு? தமஸ் குணம் உடையவர்கள். ஆ பூத அதாவது அவங்க எப்பொழுதுமே அ பூத கணங்கள் அப்புறம் என்ன அதாவது வேண்டாத ஆ அதனால ஒண்ணும் அவங்களுக்கு நன்மை கிடைக்கலன்னா கூட, அவங்க மெக்கானிக்கலா நினைக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பக்தி, இதை வழங்குனாலும் பக்தி தானே! என்கிற மாரி ஏன்னா வேற எதுவும் அவங்களால யோசிக்கவும் முடியல. அந்த மாரி எல்லாம் இருக்கிறாங்க. ஆ தவம் செய்றது, கடும் தவம் செய்றோன்ட்டு, நம்மளா உடம்ப வந்து ரொம்ப வந்து என்ன பாழ்படுத்திக்குவோமா. அது தேவையில்ல. அனாவசியமா நம்ம மட்டும் இல்ல. நம்ம மட்டும் வந்து அத வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது இல்லாம, நம்முடைய உடம்பை மத்தவங்கள உடம்பையும் நம்ம கஷ்டப்படுத்திருவோமா? இவ்ளோ பெரிய விரதம் நான் இருக்கேன். அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். நடந்து இது பண்றேன்னா, மனசுல பக்தி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செய்றாங்க. இந்த மாதிரி விரதங்கள் வந்து கடு கடும் விரதங்கள் என்கிறது நல்ல பக்தியோட செய்றது மட்டும் தான். சின்ன விரதம் எடுத்துக்கிட்டா கூட, நல்ல பக்தியோட செய்யணும். டெய்லி ஒரு சின்ன தியானம் பண்ண முடியல. தியானம் பண்றது விளக்கேற்றதுக்கும் சமம் என்று கூட சொல்வாங்க. நான் விளக்கேற்றக்கூடாதுன்னு சொல்லல. ஆனாலும் என்ன அந்த அளவுக்கு என்ன ஞானத்தின் ஒளிய நம்ம கொண்டாந்துக்கிறோம். இல்லையா? அந்த கொஞ்சம் சிரத்தை எடுத்து நம்ம செய்யணும். அது கூட தியானம்ங்கிறது சும்மா செய்யக்கூடாது. அதுக்காக நான் அதாவது அஷ்டாங்க யோகம் எல்லாம் சொன்னேன். மனத்தை முதல்ல பக்குவப்படுத்தின பிறகு தான் பிராணாயாமம் செய்ய முடியும். பிரத்யாட்சாரம் எல்லாமே செய்ய முடியும். இல்லாட்டி அரையும் குறையுமா போயிடும். காரணம் என்னன்னு தெரியல. ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு புருவன் மத்தியே என்ன இரு புருவங்களுக்கு நடுவுல மனசு வச்சுக்கணும். ஏன்னா அது கோயில் மாரி. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கோயில் இருக்கு. அதே மாரி தவம் செய்றதுக்கு பத்தி பகவான் சொல்றாரு. நான் தியானம் தெரியலன்னா தவம் செய்ய முடியாது. அதனால தியானம் ரொம்ப முக்கியம். அதனால தாரணம் இருக்கணும். தியானம்,
தியானத்துக்குள்ள வந்து உயர்ந்த சமாதி நிலை. சம ஆதி. ஏன்னா, பகவானுக்கு ஈக்குவலா போயிரும். அதுதான் சமாதி நிலை. அவங்க வந்து அவங்கள வந்து எங்க ஒண்ணும் அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க தியானத்துல இறங்கிடுவாங்க. அப்போதான் தவமாக மாறுகின்றது. ஏன்னா, அதாவது என்ன இந்த குழந்தைகளுக்காக ஒரு தாய் வாழ்கின்றார். தாய் அந்த என்ன குழந்தை பிறந்ததுலருந்து ஒரு நல்ல இளைஞர் ஆற வரைக்கும் எவ்வளோ தூரம் பார்த்துக்கிறாங்க. அது ஒரு தவம் தான். இந்த மாரி தான் இப்போ அதனால தான் பகவான் ஷாரீர தவம், வாங்மய தவம், மானச தவம்ன்னு 3 விதமான தவங்கள் இருக்குன்னு இந்த 17வது அத்தியாயத்திலும் சொல்றாரு. என்ன வித தவம் நாம் செய்றோம்னா, அதான் பூஜனம் எல்லாம் பண்றோம் இல்லையா? சேவை பண்றோம் குருக்களுக்கு. இதெல்லாம் ஷாரீர தவம் என்ற மாரி இருக்கு. ஆமா. பிறகு இன்னொன்னு என்ன வாங்மய தவம்ங்கிறது வாக்கினால மத்தவங்க மனச கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த மாரி என்ன ஒரு சத்தியம் பேசணும். பிறகு வந்து சௌமியமான வார்த்தைகள். மத்தவங்களுக்கு இதம் குடுக்குற மாரி, அவங்களுக்கு ஆறுதல் குடுக்குற மாரி இருக்கணும். ஆறுதல் குடுக்கணும்னு சொல்லிட்டு அனாவசியமான பேச்சுக்கள், விவரங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்ல. என்ன அதெல்லாம் கொஞ்சம் அந்த வார்த்தையினால மக்களுக்கு என்ன மற்ற மக்கள் கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கணும். அந்த மாரி பேசுறது தான். வயலன்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இந்த தொடர் கதைகள்லாம் பிடிக்கிறவங்க, சீரியல் பிடிக்கிறவங்கலாம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் மனதை கெடுக்கிற மாரி சில வார்த்தைகள் நெறைய போட்டுடுறாங்க. அப்ப என்ன ஆயிருது? இந்த வாங்மய தமிழ்லாம் எங்கே போச்சு? அது எங்கேல்லாம் வாங்மய தமிழ் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்க முடியாது. மானசத்துவம் வேணா மௌனமா இருக்கிறது கூட அது ஒரு ரகசியத்தை காப்பாத்தணும்னா, மௌனம் தான் இருக்கணும். மௌன விரதம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இல்லையா? அப்புறம் வந்து என்ன மத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும்னு நம்ம மனசால ஒரு வைப்ரேஷன் குடுக்க அனுப்புறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இது கூட உபனிஷத்து மந்திரம் தான். ஏன்னா, எல்லா உலக மக்கள் நல்லா இருக்கணும்னா, அந்த உலகத்துல நம்ம இருக்கோம்ல, நம்மளும் தான் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிறோம். அப்படி வேண்டிக்கனாலே போருமே! எனக்காக பின்னே போய் பகவான்கிட்ட உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்ல. ஏன்னா, லோகா சமஸ்தான்னு சொல்லிட்டோம். சமஸ்த லோகம். இப்போ அந்த லோகம் பூராவும் நல்லா இருக்கணும். அதனால தான் என்ன சொல்வாங்க, வசுதைவக்க குடும்பக்கம்ன்னு சொல்றாங்க. வசுதை தெய்வக்கன்னு சொன்னா என்னது? எல்லாரும் ஒரு இன மக்கள், எல்லாருமே பகவானுடைய பிள்ளைங்க. ஒரே ஃபேமிலி. அதுதான் வசுதைவ குடும்பங்கம்ன்னு சொல்றது. வசுதைவ குடும்பக்கமா நம்ம இருக்கணும்ங்கிறதுக்காக தான் ஏன்னா எல்லா உலக மக்களும் நல்ல அமைதியோட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு ஒண்ணு ஏற்பட்டது. முதல் உலகப் போர் நடந்த பிறகு. 2ஆம் உலகப் போர் நடந்த பிறகு யுஎன்ஓ ன்னு ஆ அதாவது உலக ஸ்தாபனங்கள் இப்படியெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அனாவசியமா சண்டை தொடுக்கக்கூடாது. ஒரு நாடு இன்னொரு நாடு மேல. ங்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் ஸ்தாபனங்கள் நெறைய வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு என்னென்னமோ நம்ம செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் ஏன் அவ்வளோ சண்டை வருதுன்னா, ஒரு நாட்டுல நெறைய நல்லது விளையுதுன்னா, அந்த நாட்டை பிடிக்கணும். இப்ப இந்தியா மேல ஏன் கண்ணு வச்சாங்க? ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் எல்லாம் வந்து என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டதுக்கு என்ன காரணம்? ஆ ஏன்னா இங்க நல்ல விளைச்சல் எல்லாமே நல்லா இருந்தது. செல்வம் கொழித்து இருக்கு. நல்லாவே உழைக்கின்றார்கள். மக்களே ஒரு செல்வம் தான். அதனால மக்கள வந்து அவங்களுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, நல்ல சம்பளம் குடுத்து, அவங்க நம்ம மக்கள் அடிக்கிற மாதிரிலாம் பண்ணாங்க. போலீஸ்காரன்னா என்ன எல்லாமே ஆங்கிலேயர்களா இருந்தாங்க. இந்திய போலீஸ்கள், இந்தியர்களே போலீஸ்காரர்களா இருந்து, இந்தியர்களே வந்து அடக்கினாங்க. அப்ப என்ன சொல்றது? அப்போ நம்ம எந்த ஒரு நல்ல அடிப்படை நல்ல ஒழுக்கம் இல்லாம போயிருது. அந்த அடிப்படை ஒழுக்கத்துக்காக தான் இந்த நல்ல பகவத்கீதை எந்தோ காலத்திலிருந்து தான் இருக்குது. ஆனாலும் என்ன, படிக்கிறவங்க மட்டும் படிக்கிறாங்க. போய் சேர்றவங்களுக்கு மட்டும் தான் போய் சேர்றது. இன்னும் சில பேர் எல்லாம் இன்னும் அவங்களால நல்ல பக்தி பண்ண முடியுது. ஆனா அவங்க வந்து மறைஞ்சு இருக்காங்க. நமக்கு தெரியாமலும் இருக்காங்கங்கிறதுக்காக தான் இது வந்து இந்த மூலமா இந்த உலகம் முழுவதும் மக்கள் இதை பார்க்க முடியும், கேட்க முடியும்ங்கிறது தான் முக்கியமான காரணம். அதான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிறதுக்காக இதை செய்றது. உலக மக்கள் எல்லோருமே சுகமா இருக்கணும் என்னங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரத்தா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தபசுக்கு அப்புறம் தானம் பத்தியும் சொல்றாரு. பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம செய்யறது தான் சாத்விக தானம். தேசே காலே பாத்திரேச்சன்னு சொல்றாரு. எந்த இடத்துல, எந்த காலத்துல செய்யணும். அப்ப இந்த நான் தான் கொரோனா காலம் எல்லாம் நான் சொல்றேன்.
அப்போ வந்து கவர்மெண்ட் ஏடு இல்ல. கவர்மெண்ட் ஃபண்ட் இல்லாம சில ஸ்கூல்லலாம் பல பள்ளிக்கூடங்கள் நடக்குதுன்னா, அங்கே பிள்ளைங்க குடுக்குற சம்பளம் வச்சு தான் என்ன ஆசிரியர்களுக்கு சம்பளம் குடுக்குறாங்க. ஆனா, இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கே வர்றதில்ல. அதனால சம்பளம் கட்டுறதில்ல. அப்போ எப்படி அவங்களுக்கு அவங்களும் தானே குடும்பம் நடத்தி ஆகணும். அப்போ அந்த மாரி மக்களுக்கெல்லாம் நம்ம உதவுறது. அப்புறம் சன்னியாசிகள் இருக்கின்ற ஆசிரமத்துல எல்லாம் கூட நெறைய சம்பாத்தியம் குறைஞ்சு போச்சு. சம்பாத்தியம்னா என்ன? அவங்க சொல்லி தந்தா கொஞ்சம் மக்கள் வருவாங்க, சொல்லிக் குடுப்பாங்க, பணம் வந்து சேரும். அதெல்லாம் நடக்காம போச்சு. அவங்க சம்பாதிக்க முடியாது சன்னியாசிகளுக்கு. அந்த மாரி இடங்கள்ல நம்ம கொஞ்சம் உதவிகள் பண்ணியிருக்கோம். அந்த மாரி செலக்ட் பண்ணி தான் பண்ணணும். எங்கே வேண்டியிருக்கோ அங்கே செய்யணுமே ஒழிய, ஆ அ நம்ம வந்து ஏற்கனவே நல்லவ தான் இருக்கோம். அங்கே போய் நம்ம பேர் வாங்குறதுக்காக என்ன ஒரு விஷயம் செஞ்சுட்டு, ஒரு பேர் ஒரு டாம்பிகத்துக்காக செய்றது. அதுதான் தாமஸ தானம் மாரி சொல்றாரு. ஆ வேண்டாத இடத்துல குடுத்த பாத்ரே பிச்ச ஆதேஷே அக்காலேன்னு சொல்றாரு. பாத்ரே ஏன்னா பாத்திரம் பார்த்து பிச்சை எடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? யாருக்கு செய்யணும்? அதுதான் நமக்கு தெரியாம போயுதுன்னா, அப்புறம் என்ன தானம் செய்றது? செஞ்சு பிரயோஜனம் இல்ல. பிரதி உபகாரம் எதிர்பார்க்கிறது. அதுதான் என்ன சொன்னேன் நானு. ரா அதான் ரசஸ் குணம் செய்கின்றவர்கள்ன்னு சொல்றோம். அப்புறம் இந்த ஓம் தஸ்ஸத் என்ற பகவானுடைய டெசிக்னேஷன்னு சொல்லுவாங்க. அவரை வந்து எப்படி கூப்பிடலாமா? ஓம் சத் தத் என்று. அதனால ஓம் தத் சத் இதின்னு நான் முடிப்பேன். எப்பவுமே எல்லா புஸ்தகத்திலும் போட்டுருவேன். இது எண்டிங் லைன். இது வந்து முடியும் போது ஒரு அத்தியாயம் முடிஞ்ச உடனே ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. இது வாதம் விவாதம் அல்ல, சம்வாதம் டிஸ்கஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஒருத்தர் பதில் பண்றாரு. இதெல்லாம் சம்வாதம். ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாக ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம சப்ததசோத்தியாய முடியுது. 17வது அத்தியாயம். 18 அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது? மோட்ச சந்நியாச யோகம். மோட்சம் அடைகிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குதுதான். ஆனா சிறந்த வழி என்னன்னு பகவான் நல்லா நம்ம எடுத்து சொல்றாரு. முதல்ல தியாக குணம் இருக்கும். தியாகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரு. தியாகம் 3 வித தியாகத்தையும் சொல்றாரு. சத்வ தியாகம் எப்படிப்பட்டது? பிறகு ரஜஸ் தியாகம். எனக்கு உணவு வலிக்கும்ங்கிறதுக்காக நான் இத செய்ய மாட்டேன். சாப்பிடாம இருப்பேன் சொன்னா, அது என்ன? அது அது ஒரு தியாகம் ஆகுமா? ஒரு விரதமும் ஆகாது. தியாகமும் ஆகாது. இந்த மாரி அது என்ன பலனும் குடுக்க போறதில்ல. தியாகத்தின் பலனே உனக்கு குடுக்காம போயிடுமே என்னெல்லாம் பகவான் சொல்றாரு. அப்போ தியாகம் ஒரு இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் தான் என்ன கர்ம, ஞான பத்தி ஒண்ணு சொல்றாரு. ஞானம் எப்படி இருக்கணும்? எல்லா காரியங்களுக்கும் செய்றதுக்கு ஒரு ஒருத்தர் வேணும். ஒரு உடம்பு வேணும். அந்த என்ன ஞானேந்திரியங்கள் வேணும். அப்புறம் கர்மேந்திரியங்கள், பிறகு பகவானின் அருள். எல்லாமே சேர்ந்து தான் இது எல்லாம் இந்த 5 கரணங்கள் இருந்தா தான் ஒரு காரியம் நடக்கிறதுன்னு சொல்றாரு. நல்ல காரியம் நடக்கணும்னா இத்தனையும் இருக்கணும். இல்லையா? அப்புறம் வந்து என்ன கர்ம, காரிய அது கூட ரஜஸ் கர்ம என்ன இருக்கு? வந்து முதல்ல வந்து எப்பவுமே சாத்விகம். சாத்விக கர்ம எப்படிப்பட்டது? மத்தவங்க நன்மை வாய்க்கக்கூடியது தான் இருக்கும். இப்போ ஞானம் என்ன எல்லார்ட்டயும் பகவான் இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா? அதே மாரி கர்மங்கிறதும் என்ன? ஆ நான் அதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னு மனசுல வச்சுக்கிட்டோம்னா, அது சத்வ கர்ம ஆயிருது. காரியம் கடமை. அவனுடைய கடமையும் ரொம்ப உயர்ந்த கடமைகளா இருக்கு. அதுதான். அத பார்த்து சில பொறாமைப்படலாம். அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அப்புறம் என்ன? ரஜஸ் கர்ம இருக்கு. ரஜஸ் காரியம்ன்னுட்டுலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன? இப்போ 3 வித விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. காரிய, கர்ம, கர்த்தா கூட சொல்றாரு. கர்த்தா. அ க அந்த கர்த்தாங்கிறது செய்பவன் எப்படிப்பட்டவன்? மத்தவங்களுக்கு தொந்தரவு குடுக்குறவனா இருந்தா அவன் ரஜஸ் தான். இல்லையா? அல்லது தமஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனா சிலர் வந்து பலருக்கு உதவணும். ஒருத்தருக்கு இல்ல பலருக்கு உதவணும்னு நினைக்கிறது தான் என்ன அவன் செய்கின்ற கர்த்தா. அந்த அப்பேற்பட்ட கர்த்தா ஏஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவன் ரொம்ப உயர்ந்தவன் என்கிறத நமக்கு தெரியணும். யாரு உயர்ந்தவன்? யாரு ஒரு அதாவது சாதாரணமானவன். ஆ ஒ அடுத்து என்ன? மத்தவங்களுக்கு தீயது செய்றது என்றதும் சிலர் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா, எல்லா விதத்திலும் 3 வகை இருக்காங்கன்னு தெரிகிறது. ஞானம், ஞேயம்
என்ன சொல்றாரு. பிறகு வேறு என்ன? நியாயம் வந்து நமக்கு 13வது அத்தியாயத்துல நல்லாவே சொல்லிறாரு. ஆனா ஞானமும் அப்புறம் என்ன கர்ம, பிறகு வந்து இந்த கர்த்தா பத்தி எல்லாம் கூட நெறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் என்ன வந்துன்னா புத்தி, திருத்தி. புத்திங்கிறது நமக்கு என்ன மாரி புத்தி இருக்கணும்? திருப்தி என்ன உறுதி எப்படி இருக்கணும்? உறுதி என்ன நமக்கு? உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உறுதியினால் உறுதியே நம்ம இல்ல ஒரு விஷயத்துல நம்ம உறுதியா இல்லன்னா, எல்லாம் அரைகுறை காரியமா தான் முடிஞ்சிரும். அதனால ஒழுங்கா செஞ்சத நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். சம்சித்திம் கச்சதின்னுலாம் சொல்றாரு. சம்சித்தி என்ன? சித்தினாலே பெர்ஃபெக்ஷன். சித்தி அடைஞ்சுட்டேன்னா வெற்றி அடைஞ்சுட்டேன். ஏன்னா நம்ம சொல்வோம் இல்லையா? சித்தி. அப்போ சம்சித்திம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிக்கணும்ங்கிறது அந்த சத்த குண மக்களுக்கு நிறையவே இருக்குது. அப்புறம் வந்து என்ன திருப்தி எல்லாமே அந்த 3 வித புத்தி. புத்தி பாத்த சாத்விகி, புத்தி பாத்த ராஜசின்னு எல்லாம் சொல்வாரு. நல்ல பிறகு தர்மம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டா கூட என்ன நம்ம அதர்மத்தை நம்ம அது அதர்மம் தான் எனக்கு நல்லதுன்னு சிலர் நினைச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன எப்படி ஒரு என்ன ராங் நோஷன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பிரதி ஜானிஹி அத பிரதி இல்ல. நமக்கு ராங்கா புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் நெறைய வருது இங்க. நம்ம வந்து பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்கும் போதே ஒரு கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை சொல்லும்போது நல்லாவே கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண உச்சரிக்கணும்னு நம்ம நினைக்கல. அந்த மாரி தான் என்ன எல்லாத்துலயுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் வரணும்ங்கிறதுக்காக, சாத்விகத்தை எல்லாம் நம்ம தனியா எடுத்து ஒரு லிஸ்ட் பண்ணி படிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இன்பத்திலே 3 வித இன்பங்கள் இருக்கு. என்கிற சுகம் திவிதானிம் திரிவிதம் என்று சொல்றாரு. திவிதானிம் திரிவிதம் என 3 விதங்கள் இருக்குது. ஆத்ம புத்தி பிரசாதஜம். எத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் என்று சொல்றாரு. தசுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். பிரசாத என்னன்னது ஒரு விளைவுக்காக ஒரு ரிசல்ட் வரும் இல்லைங்களா? அது வந்து என்னவா ஆத்ம புத்தி கிடைச்சிருமா? ஏன்னா அவர் வந்து என்ன செய்றாரு? முதல்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு. எத்ததக்ரே விஷம் இவ. முதல் விஷம் போல இருந்தாலும் கடைசியில அது அமிர்தமாக இருக்குது. ரொம்ப கஷ்டங்கள் வந்தது எனக்கு. முதல்ல. ஆனா பின்னாடி போகும்போது விளைவுகள் பார்த்தோம்னா, ரொம்ப நல்ல விளைவுகளா இருக்கு. பரிணாமம்னா விளைவுகள். பரிணாமே மிருதோபமம் என்று சொல்றாரு. அக்ரேனா முதல்ல. எத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம். பரிணாம அமிர்த உப்பமம் என்று சொல்றாரு. பரிணாமம் அந்த நல்ல இன்பம் ஊறும் என்ற மாரி அங்க சொல்றாரு. பிறகு என்ன இது இது இந்த மாரி சுகம்ன்னு பார்த்தா, இது வந்து சாத்விக சுகம். ஆனா ராஜச சுகம் என்ன? விஷயேந்திரிய சம்யோகாத் பரிணாமே விஷமா இருக்குமா? பரிணாமம் என்னது? விஷம் என்று சொல்லிறாரு. முதல்ல வந்து நான் இன்பமா இருக்கணும் என்ன நினைக்கிறவங்களுக்கு கடைசியில விஷயங்களால தான் விஷயங்கள்னா பலவித குறைகள் அதாவது நல்ல பொருட்கள் இருந்தா போதும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த விஷயங்க என்ன விஷயந்திர சம்யோகம்னா அதிலே ஒன்றுபட்டு போயிட்டாங்க. இந்த பொருள் வேணும், அந்த பொருள் வேணும்ங்கிறதுக்காகவே அலையிறது. அதுல இன்பம் இருக்குன்னு நினைச்சுட்டு ரொம்ப என்ன நிறைய விருந்துகள் குடுக்குறது, விருந்துகளுக்கு போறது, இதெல்லாம் வந்து சுகமா நினைச்சா பின்னாடி என்ன இருக்கு பரிணாமம்? ஆ விளைவு என்னவா இருக்குன்னா, துன்பகரமா இருக்குது. இல்லையா? ஆமா அதான் பரிணாமம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக முதல்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. அப்புறம் வந்து அது இன்பமாக இருக்கணும். நல்ல எனக்கு மட்டும் இல்ல எல்லோருக்கும் இன்பமாக இருக்கணும் நம்ம நம்புறோம். பிறகு அ இந்த தாமச இன்பம் என்று பார்த்தா, எப்பொழுதுமே மத்தவங்கள துன்பப்படுத்துறதுல ஒரு இன்பம் காணுவாங்க. அதெல்லாம் தாமச சுகமா இருக்கு. இந்த குணங்கள் என்பது யாரையும் விடுறது இல்லையாம். எல்லா அதாவது எல்லா அந்த வானத்தில் இருக்கிற தேவர்களையும் இது விடாது. எல்லா உயிரினங்களுக்கும் இந்த குணங்கள் இருக்கு. அதனால நம்ம இந்த குணங்கள் பத்தி என்ன சொல்ல வர்றார்ன்னா, இந்த குணங்கள்ல தான் 4 பிரிவு வந்திருக்கு என்கிறத பிராமண, க்ஷத்ரிய, விஷாம், சூத்ரான், அம்சகேஷ் அதாவது சூத்ரர்கள் அந்த என்ன அவங்க வந்து எப்பொழுதுமே பரிச்சரியாத்மகம் என்ன மத்தவங்களுக்கு சேவை செய்றது. முதல் இனம் வந்து என்ன பிராமணன்னு சொல்றாரு. எல்லாரும் அவங்களுக்கு எப்பொழுதுமே கடவுள் நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப தீவிரமாக இருக்கு.
அப்பேற்பட்டவங்க தான் என்ன பிராமணர்கள். என்ன சொல்றாரு. அப்புறம் இந்த சத்திரியர்கள்லாம் மத்தவங்களுக்கெல்லாம் தானம் குடுக்குறது, மற்றவர்களுக்கு உதவி செய்றது, பாதுகாக்கிறது. ஒரு சண்டைக்கு போனா என்ன புறமுதுகிட்டு ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கணும் சத்திரியர்கள் என்ன. எல்லாருக்கும் என்ன ஆள்கின்ற ஒரு தன்மையும் இருக்கணும். அதுதான் சத்திரியர்களுடைய ஒரு விஷயம். பிறகு இந்த வைஷ்யர்கள்னா கிருஷி, கௌரட்ச, வாணிஜ்யம் என்ன சொல்றாரு. அது இருந்தா என்ன அர்த்தம்? வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிசர்யாத்மகம் கர்ம என்ன சொல்றாரு. அது தாமச ஸ்வபாவஜம் என்ன சொல்றாரு. ஸ்வபாவன்னா சுயமா வந்த ஒரு இயல்பு. அவ்வளவுதான் ஸ்வபாவஜம், ஸ்வபாவஜம்ன்னு சொல்லுவாரு. இல்லையா? பிறகு ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி. பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. மாயை என்ற ஒரு நம்ம இயந்திரத்தின் மேல ஏத்தப்பட்டவங்களா நம்ம எல்லாம். ரூடானி என்ன யந்திர ரூடானி என்ன சொல்லிடுறாரு. அந்த மாயையில இருந்தா ஒண்ணும் ஆக போறதில்ல. நான் உங்க எல்லாருடைய ஈஸ்வர சர்வபூதானம் எல்லாருடைய இருதயங்கள்லயும் நான் இருக்கிறேனேப்பா. ஹிருதே ஹிருதேஷேர்ஜுன திஷ்டதி. திஷ்டத்தின்னா அவர் வியாபித்து இருக்கின்றார். எல்லா மக்களின் உள்ளங்களிலும் இருதயத்திலும் அவர் இருக்கிறார் என்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் அது. அப்ப ஈஸ்வர என்ற வார்த்தை பகவான் உபயோகிக்கிறாரு. இந்த பிரம்ம என்ற வார்த்தையும் வரல, நான் என்ற வார்த்தையும் எல்லாம் வரல. அதனால தான் இது வந்து ரொம்ப பகவானே வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் கீழ்நிலைக்கு வந்து சொல்ற மாரி இருக்கு அது. இல்லையா? அந்த மாரி எல்லா காரியங்களும் செய்யணும். ஒரு குறை இருக்கும்பா. அந்த குறைக்காக செய்யாம இருக்காது. ஸ்வே ஸ்வே கர்மன் எபிரதஹ. அவரவர் கர்மத்தை செய்யணும்னு சொல்றாரு. பின்னையும் என்ன சொல்றாரு என்ன, ஆ சுவதர்மே அதாவது சுவதர்மமே செய்யணும் தான் சொல்றாரு. மத்தவங்க க விஷயத்துல போய் தலையிடுறது, என்னுடைய தொழிலே எனக்கு சரியா தெரியல. அப்புறம் என்ன மத்தவங்க தொழில்ல போய் நான் இடையூறு குடுக்குறது? நான் சொல்லி தர மாரி போனேன்னா, எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்க வேண்டியது தான். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ என்ன சொல்றாரு. இது நான் செய்கின்ற இதுல குற்றம் ஏற்பட்டாலும் பரவால்ல. அதனால எனக்கு தண்டனை கிடைச்சாலும் கூட பரவால்ல. ஆனா என்னுடைய தொழிலை தான் நான் செய்யணும். மத்தவங்க தொழிலே செய்யக்கூடாது. ஒரு என்ஜினியர் டாக்டர் வேலை செய்ய முடியுமா? செஞ்சாலும் நெறைய தவறுகள் தான் வரப்போகுது. எனக்கு டாக்டரேட் நாலேட்ஜ் இருக்குன்னா கூட செய்யக்கூடாது. ஒரு டாக்டர் என்ஜினியர் வேலை செய்ய வரக்கூடாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனாலும் சிலர் வந்து எனக்கு இது தெரியும். அதனால நான் செய்றேன்னு சொல்லி செய்றாங்க தான். அப்போ அது நமக்கு ஒரு நாளும் பயன்படாது. குற்றங்கள் களையாது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் களையனா என்னுடைய தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். என்னுடைய தர்மத்தை பின்பற்றி செய்யணும். ஸ்ரேயா ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மோ பயாவஹ. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. விளைவு நல்லா இருக்காது. என்ன சொல்ல பயங்கரமாக தான் விளைவுகள் இருக்கும். அதனால நம்ம குறைகள் இருந்தா பரவால்ல. தூமே நாக்னி இவாவிருத்தாக. ஆவிருத்தன்னா இல்ல மறைந்து இருக்கிறது. அந்த மாரி ஒரு நல்ல காரியம் செய்றோம். ஆனா சில குறைகள் எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம வந்து பகவான் காரியம்னு சிலது நெறைய செய்யணும்னு விரும்புறோம், செய்றோம். ஆனாலும் சிலருக்கு ஒரு என்ன சொல்றது, பொச்சரிப்புகள் என்னெல்லாம் வரும். அப்போ என்ன செய்றாங்க? அவங்க என்ன கொஞ்சம் எப்படி அவங்க பேர கெடுக்கலாம் என்று கொஞ்சம் நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் பயப்பட்டு ஒரு ஓரம் போயிடக்கூடாது. இன்னும் இன்னும் நம்ம இன்னும் நல்ல செய்யலாம். என்ன நல்ல காரியம் செய்யலாம்? அடுத்து அடுத்து தான் நம்ம வந்து நம்முடைய மனது அதில ஈடுபடணும். நல்லதுல ஈடுபாடு இருக்கணுங்கிறதுக்காக, இந்த 18வது இடத்துல எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்றாரு. ஒரு முடிவுரை சொல்லணும் இல்லையா? அதுக்காக இந்த எல்லாமே நல்லது இருக்குது. ஆனாலும் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ. அகம் துவா சர்வ பாப்யேப்யஹ மோட்சயிஷ்யாமி மா சுசஹ. மா சுசன்னா கவலைப்படாதே. நீங்க வந்து இந்த காஞ்சிபுரத்துல ஆமா பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயில் போனீங்கன்னா, அவர் கையில எழுதிருக்கு. மா சுச்ச வருத்தப்படாதே. ஏன்னா மத்ததெல்லாம் விட்டு என்னுடைய சரணடை, பகவானை சரணடை. என்னன்னது பகவான் தான் எல்லாமே என்று நம்ம நினைக்கிற நல்ல மனசு வரணும். அதான் சரண் அடைகிறது. அப்படி பண்ணினேன்னா உன்னுடைய எல் ச என்ன எ எல்லா சர்வ பாப்பேபிகன்னு சொல்றாரு. அதுலேருந்து பாவங்களை எல்லாம் நான் கழிச்சிடுறேன்னு சொல்றாரு.
அகம் துவா சர்வ பாப்பேபியக மோட்சயிஷ்யாமி. மோட்சயிஷ்யாமின்னா அந்த உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன். அதுலேருந்து ஃப்ரீ பண்ணிடுறேன். மோட்சம் என்னால ஃப்ரீடம் என்னத்தான் அர்த்தம். லிபரேஷன் அர்த்தம். இந்த பிறவியில இருந்து நம்ம விடுபடுறது, விடுதலை பெறுவதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பகவான் ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. அந்த இது மாமேக்கம் சரணம் பிரஜ, சரணம் பிரஜ இன்னொரு கோவில்ல, அது உப்பிலியப்பன் கோவில்னு நினைக்கிறேன். பகவான் கையில எழுதியிருக்காங்க. ம். சரணம் விரஜ. ஏன்னா அந்த சரண் அடை என்ன சொல்றாரு. தைரியமா ஒரு உறுதியா பகவான் சொல்றாரு. அந்த உறுதியில நமக்கு மனசு போகணும். அதுதான் ஸ்ரத்தா கூட சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே தபஸ் என்ற ஒரு எண்ணம் இல்ல. ஆபக்தி அபக்தாய தபஸ்காயன்னு சொல்றாரு. அதாவது தவமும் செய்யக்கூடாது, பக்தியும் செய்யக்கூடாது என்கிற மாதிரி அவங்க வெறும் பிளசன்ட் என்னது அது பிளஷர் சீக்கிங் லைஃப்னு சொல்றாங்க. பிளஷர் என்ன நாம அலையிறோம். ஆனா ஜாய்ங்கிறது என்றும் சந்தோஷமா இருக்குது. என்றும் சந்தோஷமா இருக்கத்தான் நல்லது. இப்போ ஒரு சந்தோஷம் கிடைச்சா மறுநாள் அந்த சந்தோஷத்துக்கு பலன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய பலன் இருந்தா அது அனுபவிச்சு தான் என்ன பிரயோஜனம்? அதனால எத்ததக்ரே விஷம் இவ பரிணாமே முத்தோப்பமம் என்கிறது நம்ம மறக்கக்கூடாது. சரணம் பிரஜ மாமேக்கம் சரணம் பிரஜ. பகவான் ஒரே பகவான் தான். அந்த ஒரு பகவானிடம் சரணடைகிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடைசியில கூட பகவான் சொல்றாரு, இந்த பகவத்கீதை படிக்கிறவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பக்தர்களுக்கு தான் அவங்க சொல்லி தர முடியும். எல்லாம் சொல்லி தர முடியும். எல்லாம் வரமாட்டாங்க. பயப்படுவாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, வேற வேலை இருக்கு. எனக்கு இந்த என் பிள்ளை கொஞ்சம் பெரியவன் ஆகணும். பெரியவன் ஆன பிறகு சரி படிக்க குடுத்தா கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆயிடுச்சு பரவாயில்லையே வந்துருவேயான்னு கேட்டா, இல்ல அவனுக்கு குழந்தை பிறக்கணும் பிறக்க போகுது. அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அப்படியே சொல்லுவாங்க. அது அப்படியே கரெக்ட். அதாவது அப்ப பக்தி இல்லன்னு தான் அர்த்தம். எது பிரைமரி, எது செகண்டரி, எது செய்யக்கூடாது. ஒண்ணும் செய்யறது நம்ம அது யோசிக்கிறதே இல்ல. நல்லதுக்காக தானே கூப்பிடுறாங்க. எவ்வளவு நேரம் கூப்பிடுறாங்க? 24 மணி நேரமா? இல்லையே. ஏதோ ஒரு மணி நேரம் தான் கூப்பிடுறாங்க. இல்லையா? அதுல நமக்கு மனசு போகலன்னா, அப்புறம் நம்ம என்ன பிறவிகள்? அதுதான் பகவான் சொல்றாரு. அப்பேற்பட்டவங்களுக்கு சொல்லிக் குடுக்காதேன்னு சொல்லிடுறாரு. யாருக்கு அந்த மாரி அப்பேற்பட்டவங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே சொல்லி தர வேண்டான்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் இப்ப நான் இப்ப சொல்றது சொல்லி தர்றது இல்ல. இதுக்கு கொஞ்சம் செவி சாயணும். செவி சாய்தல் அந்த இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் படிப்போம் என்ற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு என்ன பதிவு நான் குடுக்குறேன். இந்த பதிவு எல்லாருமே கேட்டா அது ரொம்ப நன்மை கொடுக்கும். எல்லாருக்குமே படிச்சவங்க, படிக்காதவங்க போய் சேர்றதுக்கு எல்லாருமே அதுக்கு கொஞ்சம் உதவிகரமா இருக்கணும். பிறகு பகவத்கீதை எப்படி முடியறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது பகவான் அர்ஜுனன்ட்ட கேட்கிறாரு. "நீ எல்லாத்தையும் ஒரே மனதோட கேட்டியா?" ன்னு கேட்கிறாரு. அவர் "ஆமா நான் கேட்டுட்டேன். என் மனம் ரொம்ப அலைப்பாஞ்சிட்டு இருந்தது. இப்போ ஸ்திரமாயிட்டு. சிதோஸ்மி கத சந்தேகः கரிஷ்யே வச்சனம் தவ." என்ன வச்சனம் தவ என்ன உங்களுடைய சொற்படி நான் நடக்கிறேன். நான் ஸ்திரமாயிட்டேன். சந்தேகம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ என்ன இதெல்லாம் எனக்கு இது உன்னுடைய பிரசாதம் தான். நீ குடுத்த ஒரு நல்ல சொற்கள் எனக்கு சம்வாதம் ரொம்ப பயனாயிடுச்சு. அந்த சம்வாதத்தை படிங்கோ பகவான் சொல்றாரு. அதெல்லாம் புண்ணியங்கள் தான் சேரும் எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மை தரும் என்கிறதெல்லாம் அதுல சொல்றாரு. இப்ப சஞ்சயன் கடைசி முடிக்கணும் இல்லையா? அவர் தானே இந்த போர் நடக்கிற இடத்துல இருந்து திருதராஷ்டிரருக்கு எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. பகவத்கீதையில கூட வர்ற எல்லா சம்வாதமும் எனக்கு ரொம்பவே என்ன நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி குடுக்குது சொல்றாரு. அதாவது ஹிருஷ்யாமி முகுர்முகுஹு ஹிருஷ்யாமி புனః முகுர்முகு என்னாலும் என்ன மீண்டும் மீண்டும் புனః என்னாலும் மீண்டும் மீண்டும் ஹிருஷ்யாமி ரொம்ப நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்றாரு. அதனால பகவானும் இந்த யோகீஸ்வர பகவானும் வில்லேந்திய அர்ஜுனன் இருக்கும் இடத்துல எல்லாம் செல்வமும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், நல்ல உறுதியும் இருக்கும். அறிவோம்.